இந்த திறக்கப்பாடிய பதிகம் இதுதான் இருக்கும். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருமறைக்காட்டில் சந்திக்கின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அப்பொழுது கதவும் சாத்தி இருக்கிறது, திருமறைக்காட்டு திருக்கோவில் கதவு. எனவே மக்கள் பின்பக்க வாசல் வழியாக பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தர் கேட்கிறார், ஏன் ராஜகோபுரத்து வழியா போகாம எல்லாரும் பின்பக்கமா போறீங்க, இது நல்லது இல்லையே அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அப்ப விஐபி தரிசனம் பின்பக்கமா கூட்டு போய் சாமியை முன்னாடி தரிசனம் பண்ணுறதுலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் முன்பக்கம் தான் போயாடும் இல்லையா? அது மாதிரி கேட்கும் பொழுது இந்த ஊர்ல இருந்த ராஜா கோவப்பட்டு கதவை பூட்டிட்டான். அதனால பின்னாடி ரொம்ப காலத்துக்கு கழிச்சு கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது திறக்க முடியல. இந்த மறைக்கதவுன்றது நல்ல மறைகள் வேதங்கள் கொண்டு போய் கூட்டாது. வேதங்கள் கூட்டிடும். வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவன் செய்திருக்கிறான் அந்த வேலை. அதை தமிழ் மீது நம்பிக்கை கொண்ட திருநாவுக்கரசர் திறந்தார். இதுதான் அதனுடைய தத்துவம். வேதத்தால் அடைப்பட்ட ஞானம் தமிழால் வெளிப்பட்டது அப்படிங்கிறது தான். அதனாலதான் இது அறிவு கதவும் திறக்கும் பாடல் அதிகம்னு கொடுத்துருக்கு. ஏன்னா இப்ப போய் நம்ம கதவு திறக்கிறதுக்கு இந்த பாட்டை பாடணும்னு அவசியம் இல்லை. இப்ப நமக்கு அறியாமை என்ற கதவு பூட்டி இருக்க அறிவு. அப்ப இந்த பதிகத்தை பாடணும்னா அந்த மறைத்து இருக்கின்ற மறைக்கதவும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மறைத்து இருக்கிறது, அறிவை மறைத்து இருக்கிறது, அதை திறக்க பாடுகின்ற பதிகமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருநாவுக்கரசர் திறக்க பாடினார். மீண்டும் அடைத்தும் மூடவும் திறக்கவும் பாடியது நம்முடைய ஞானசம்பந்தர். ஏன் திருப்பி மூடினாங்க அப்படின்னு கேட்பீங்க. திருப்பி மூடி திறக்கிறது மாதிரி இல்லையா? அதனால நம்ம மறைக்கதவு திறக்கவும் திரும்ப மூடி திறக்கவும் பாடினார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க வழிபாடு முடிச்சோடனே மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஞானசம்பந்தர் கதவை மூடிட்டு போயிட்டார் திரும்பியும். ஏன்னா இவங்க வழிபாடு செய்யறது தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடப்படும். திரும்ப மூடி திறப்பது எனக்கு புரியல. இப்ப கதவை திறந்தாச்சு, கூட்டை திறந்தாச்சு, கஷ்டப்பட்டு திறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுறதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் போடுவோம். ஏன்? திருப்பி பூட்டிட்டா திருப்பி திறக்கணும், திருப்பி கஷ்டப்பட்டு திறக்கக்கூடாது. அதனால பூட்டியதற்கு பின்னால் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வைக்கிறது மாதிரி ஞானசம்பந்தனுடைய சதுரம் மறைதான் அந்த கதவுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டது. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கம்னு பாடார் இல்லையா? அது என்ன அப்படின்னா திரும்பவும் அந்த கதவு இவங்க 2 பேர் உதவி இல்லாமலே திறக்கும். அதற்கு வகை செய்தவர் யாரு? ஞானசம்பந்தர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய தத்துவார்த்த அடிப்படைகள்லாம் இருக்கு. 10 பாடல்கள் பாடி ஞானசம்பந்தர் கதவை அடைக்கல, ஒரு பாடல் பாடி அடைச்சார். ஆனா அப்பர் பெருமான் 10 பாடல்கள் பாடியதுக்கு அப்புறம் தான் கதவு திறந்தது. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இப்படிலாம் பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பலரும் பல விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதுல அடியனுக்கு தோன்றிய ஒரு விளக்கம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன். 9 பாடல்கள் பெருமான் பாடி, நாவுக்கரசர் பாடி பெருமான் உள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படிதானே? 10வது பாட்டு பாடி முடிச்ச உடனே கதவு திறந்தது. திருஞான சம்பந்தர் முதல் பாட்டு பாடினோடனே கதவு அடைத்தது. அதுக்கப்புறம் அடுத்த மீதி பாடல்கள் பெருமான் கதவு மூடி இருக்கும்போது தான் கேட்டான். 2 பாடல் காலி ஆகிடும். இவருக்கும் ஒரு பாட்டு திறந்து கேட்டான், அவருக்கும் ஒரு பாட்டு பாடினோடனே திறந்து கேட்டுட்டு மூடிட்டான். மீதி பாட்டை ஒரு 3 கதவுக்கு முன்னாடி தான் பாடினான். அப்ப 2 ஒண்ணு தானே? 2 ஒண்ணு தானே? லாஜிக் படி 2 ஒண்ணு தான். சரி, அரசு ஊழியர் தான் நீங்க இல்லையா? தனியார் லாஜிக்னு சொன்னாங்க. இந்த ராகம் சாரங்கா, தாளம் ஆதி, எப்பேற்பட்ட பிரச்சனையும் அரசு ஊழியர்கள் சமாளிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லித் தருவது அதுதான். சாரங்கா என்பது என்னுடைய ராகம். இப்ப இதற்கும் ஒரு இந்த ராகத்திற்கும் நான் ஒரு பாராயண முறையை கொண்டு வச்சிருக்கேன். ரொம்ப எளிமையா. இதனுடைய பன்முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்வரை காடரோ கண்ணினார் உமை காண கதவினை திண்ணமாக திருந்தருள் செய்வினே
இதனுடைய ராகத்தில் பாடக்கூடிய பன்முறை போல. இப்போ இதில் பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை காடரோ கண்ணீனாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. தக்கிட்ட 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 பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை கடரோ கண்ணீனாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே. புரியுதா? இதுல இது குறுந்தொகைங்கிறதுனால முதல் 2 வரியும் கீழே, அடுத்த 2 வரியும் மேலே. என்ன பண்ணணும்? முதல் 2 வரியும் கீழே பாடணும், அடுத்த 2 வரியும் சாயம் உட்காரு, சாயம் சாஞ்சாலதான் நேரா பாடணும். போடலாம். இப்ப நான் முதல் 2 வரி பாடலையும் கவனிக்கணும். ஏன்னா கண்டினியூ. பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை காடரோ. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தக்கிட்ட 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 பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ தக்கிட்ட இல்ல தக்கிட்ட தக்கிட்ட சொல்லுங்க. தக்கிட்ட 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 பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை காடரோ கண்ணீனாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே. ஆளுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே. ஈண்டு செஞ்சடையாக துள்ளிசரோ மூண்டே கார்முகிலின் முறி கண்டரோ செஞ்சடையாக துள்ளிசரோ மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட கதவின் பலி நீக்குமே. ஆண்டு கொண்ட நீர் செய்திடும் நீண்ட கதவின் பலி நீக்குமே. மூர்த்தி அகதிய அப்பரும் துட்டர்வான் புறம் சுட்ட சுவண்டரோ மூர்த்தியாகிய அப்பரோ துட்டர்வான் புறம் சுட்ட சுவண்டரோ பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட விக்கதவும் திறப்பிமினே. பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட விக்கதவும் திறப்பிமினே. அரிய நான் மறையோதிய நவரோ பெரியவான் புறம் சுட்ட சுவண்டரோ நான் மறை ஓதிய நாரோ பெரியவான் புறம் சுட்ட சுவண்டரோ விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ பெரியவான் கதவும் பிரிவிக்கவே. பிரிவிக்கவே பெரியவான் கதவம் பிரிவிக்கவே. மலையில் நீடிருக்கும் மறை கடரோ கலைகள் வந்திரஞ்சும் கடலை தரோ விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவில கதவம் துணை நீக்குமே. பூக்கும் தாழை புரணி அருதெல ஆக்கும் தன் பொழில் சூழ்மறை காடரோ ஆக்கும் காண்பரியே அடிகேடுமை நோக்கி காண கதவை திறவுமே.
எந்த வெண்பொடி பூசும் விகிதரோ அந்த மில்லி அணிமறை காடரோ வெண்பொடி பூசும் விகிதரோ அந்த மில்லி அணிமறை காடரோ எந்தை நீ அடிய வந்திரஞ்சிட இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே பிணி ஆறு சூடும் அணிமறை கடரோ கூறு மாதுமைக்கு இந்த குழகரோ ஏறதேறிய எம்பெருமான் இந்த மாறில கதவும் வலிக்குமே இக்குமே இக்குமே அது வந்து அந்த ப்ளீசிங்கா சொல்ற ஒரு இடம். அப்பதான் அடுத்தது நம்ம எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? சுண்ண வெண் வேணா சுண்ண வெண் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப நீக்குமே இது மேல வருது இந்த வரி. ஆனா முடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? நீக்குமே அப்படின்னு முடிச்சிட்டோம்னா சுண்ண வெண் போட்டி பூசும் சுவண்டரோ பன்னியேருகம் தேரும் பரமரோ அண்ணலாதி அணிமறை காடரு திண்ணமாக கதவும் திறப்பின்மினே விண்ணூலார் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணூலார் வணங்கும் மறை காடரும் கண்ணீனாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இறக்கம் ஒன்றிலே எம்பெருமானிரே சுரக்கும் புன்னைகள் சூழ் மறை காடரோ சரக்கையில் கதவும் பிறப்பின்மினே கிட்ட தக்கிட்ட 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 கண்ணின் தேர்மொழியா உமை பங்கரோ கண்ணீனா வரம் செய்வரை காடரோ கண்ணி நாளுமை காண கதவினை சின்னமாக திறந்தருள் செய்வினே. பாடலாம் படிங்க. இந்த பதியத்தை பாடுங்க. கண்ணி தேர்மொழியாளுமை பங்கரோ மூர்த்தி
இந்த மாகதவம் பிடிக்குமே ஆறு சூடும் அடிமறை கடலோ கூறு மாதுமை தீர்ந்த குழகரோ வேற தேவிய எம்பெருமான் மாயிராகதவம் வைக்குமே சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ பன்னீரும் தேரும் பரமரோ அன்னலாதி அணிமறை கடலோ பின்ன மாகதவம் திறமினே பின்னூலாவிரும் தீது கொள்ளவே மன்னூலார் வணங்கும் மறை கடலோ கண்ணீராலுமை காண கதவினை பின்னமாக திறந்தரு செய்வினே கடக்கமே இரக்கணும் ஒன்றில் எம்பெருமானே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை கடலோ சரக்க விக்கத வண்டிர ஈஸியா இருக்கா? நடை இந்த தக்கிட்டங்கிற நடை, ஆனா இந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நடை எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு பொண்ணுமை பொருளும் தருவானையும் தக்கிட்டு தான், புரியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்த ஒல்லையாரும் தக்கிட்டு தான், இதுவும் தக்கிட்டு தான். ஆனால் அந்த தக்கிட்டங்கிற நடை ஒவ்வொரு பண் ராகத்துக்கு வரும்போது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பண் அந்த ராகத்துல அந்த தக்கிட்ட சொல்லணும், பழந்தக்க ராகத்துல தக்கிட்ட சொல்லணும். இந்த தக்கிட்டங்கிற சொல்லை அந்தந்த பண்ணில் சொல்லணும். நடை அதுதான், ஆனா அந்த பண்ணில் அதை சொல்லணும். இப்போ எப்படி எடுத்துக்காட்டா, நான் அதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். திரை இசை பாடலாக இருந்தாலும் கூட இந்த அகத்தியர் படத்தில் வரக்கூடிய இந்த ராவணன் பாடக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா, எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றுடுவேன், அந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் போய் பாருங்க, பாடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராகத்தினுடைய பெயர் வரும் பொழுது அந்த பெயரை அந்த ராகத்தில் சொல்லுவாங்க. இந்த சாரங்கான்ற ராகம் இதான் அந்த சாரங்காவுடைய அடிப்படை. நீர்மொழியாள் உமை பங்கனோ மண்ணின் வலம் செய்மறை காடரோ. இந்த சாரங்கா, இந்த சாரங்கா அப்படிங்கிறது வந்து சாரங்கன் அப்படின்னு ஒரு பேர் சொல்றது மாதிரி அந்த படத்துல சாரங்கன் என்ற பேரு சாரங்கபாணி. சாரங்கம் அதனுடைய உண்மையான உச்சரிப்பு வடமொழி சா இரு இங்கு காயம் சாருங்கம். சாரங்கம் அப்படிங்கிறது தமிழ், சாருங்கம் அப்படிங்கிறத வடமொழியில சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது சாருங்கம். சாருங்கபாணி தான், சாரங்கபாணி அப்படின்னு சொல்றது நம்ம தமிழ் உச்சரிப்புக்காக மாற்றி சொல்றோம். அப்ப சாருங்கம் என்பது பெருமாள் கையில் இருக்கிற வில்லோட பேர். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் உண்டு. கையில் இருக்கிற சங்கு இல்ல பாஞ்சஜன்யம்னு பேர், சக்கரம் இல்ல சுதர்சனம்னு பேர், மணி இல்ல கௌஸ்துபம்னு பேர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு. அதுல அந்த வில்லுக்கு என்ன பேரு? சாருங்கம்னு பேர். அந்த வில்லை வைத்திருக்கிறவன், அதனால அவன் சாரங்கபாணி. சக்கரத்தை வச்சிருக்கிறதுனால சக்கரபாணி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த சாரங்கம் அப்படிங்கிற சொல்லு அந்த சொல்லை திருமாலுடைய பெயராக சொல்லுகின்றது. அதுவே ராகத்தினுடைய பெயராகவும். அதை அவன் சொல்லும் பொழுது பாக்கடலில் துயிலும் சாரங்கனோ. அப்ப அந்த சாரங்கனோ, பார்க்கடலில் துயிலக்கூடிய சாரங்கனோ அப்படின்னு திருமால சொல்ற. ஆனா அந்த சாரங்கன்றது சாரங்க ராகத்துல சொல்லுவோம். புரியுதா? எப்படி சொல்றேன்னு புரியுதா? அந்த ராகத்தை சாரங்கம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ராகத்துடைய பெயரை அந்த ராகத்திலே வச்சு பார்க்கடலில் துயிலும் சாரங்கனோ யார் வந்தால் என்ன காம்போதி. காம்போதி ராகம் தக்கேசிப்பன். யார் வந்தால் என்ன காம்போதி ராகம் ஒன்றே போதும் வென்றிடுவேன் எந்த நாட்டையும். நாட்டை
நாட்டையுங்கிறது நாம பார்க்கிறது நாடுன்னு ஒரு அர்த்தம். அது எப்படி சொல்ற? எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் இப்படிலாம் வரும். இந்த பாட்டு இருக்கு, அந்த சினிமா பாட்டே எடுத்துக்கணும். என்னமா அந்த காலத்துல எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ராகத்தினுடைய பெயர் சொல்லும் பொழுது அந்த ராகமாகவே சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அது கிட்டத்தட்ட 10-15 ராகம் வரும். இவர் உடனே அகத்தியர் பாடும்போது கௌரி மனோகரிங்கிறது எனக்கு அம்பாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். கௌரி மனோகரிங்கிறது ஒரு ராகத்தோட பேர். அதை அப்படியே சொல்வார். கௌரி மனோகரி துணை இருப்பாள், கல்யாணி மணாளம் கை கொடுப்பான், சரஸ்வதி என்னாவில் குடியிருப்பாள். மூணு ராகம். கௌரி மனோகரி, கல்யாணி, சரஸ்வதி. மூணுல வரும். அப்ப கௌரி மனோகரி, கௌரி மனோகரி அது கௌரி மனோகரி ராகத்திலே. கல்யாணி மணாளம் கை கொடுப்பான், சரஸ்வதி என்னாவில் குடியிருப்பாள். அற்புதமா வரும். ஆரபிமானம் கொண்டார், அபிமானம் கொண்டார்னு பிரிக்கணும். ஆரபிங்கிறது ஆரபி ராகத்தில் சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த 2 பேரும் போட்டி போட்டு பாடுவாங்க. கடைசியா அந்த வீணையில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அற்புதமான பாடம். இதே மாதிரி வீணை கொடியுடைய வேந்தரின்னு ஒயிட் அண்ட் பிளாக் படத்துல வந்து சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம். 2 இன்டர்வல் விட்ட படம். அப்படின்னா படம் எத்தனை மணி நேரம்னு பார்க்கணும். 6.5 மணி நேரம் இந்த படம். எத்தனை மணி நேரம்? 6.5 மணி நேரம் ஒரு படம், சம்பூர்ண ராமாயணம். அந்த படம் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய படம். அதுல ராவணன் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும், கோவம் எல்லாம் இல்லாம அமைதியா இருக்கும். அப்ப அந்த அமைச்சரவை சகாக்கள், அவன் மனைவி, அவனோட பிள்ளைங்கலாம் ஒவ்வொரு ராகம் கேட்பாங்க. இந்த ராகம் எப்படி, இந்த ராகம் எப்படி, அந்த ஒவ்வொரு ராகத்தையும் அவங்க பாடிக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதெல்லாம் வந்து இணையத்துல தேடி எடுக்கணும். சம்பூர்ண ராமாயணத்துல வீணை கொடியுடைய வேந்தனை அந்த பாட்டு அப்படி தொடங்கும். சரியா? அதுல அவன் வந்து நம்ம ஒவ்வொரு ராகத்தையும் அவன் பாடி காட்டுவான். கம்பீர நாட்டை எப்படி இருக்கும், கல்யாணி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம அரிக்காம்போதி எப்படி இருக்கும், சங்கராபரணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அவன் பாடி காட்டுவான். சம்பூர்ண ராமாயணம் படத்துல ஒயிட் அண்ட் பிளாக் படம் மழை பெய்யும் பிரிண்ட் அப்படிப்பட்ட ஒரு இது இணையத்தில் இருக்கு. நான் பார்த்தேன். அது மாதிரி இந்த பாட்டு வந்து எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேங்கிறது அகத்தியர்னு ஒரு படம். அது நல்லாவே இருக்கு. அது வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சூப்பரா பிரமாதமா இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தடவை அந்த பாட்டை கேட்டிருக்கேன். குறைந்தபட்சம் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு சில சமயம் 50 தடவை கேட்டிருக்கேன். அவ்வளோ அந்த பாட்டை கேட்டோம்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப கவலையா இருக்குன்னு அந்த பாட்டை போடுவோம். வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆடியோவை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து திரை இசையை தாண்டிய இசை நயங்கள், இதெல்லாம் நம்ம வந்து எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இந்த பாட்டு உங்களுக்கு புரியுதா? இந்த தக்கிட்ட வந்து அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணின் நீர்மொழியாள் உம்மை பங்கரோ தக்கிட்ட 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 தக்கிட்ட. இந்த தக்கிட்ட சொல்றதே சாரங்க. தக்கிட்ட 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 தக்கிட்ட. அவ்வளவுதான். மொத்தம் 16 தக்கிட்ட. அந்த 16 தக்கிட்ட வர இடத்துல 16 சொற்கள் வைக்கணும் பாருங்க. கரெக்டா இருக்கும் பாருங்க. எண்ணி பாருங்க. பண்ணி நேர்மொழியாளுமை பங்கரோ 4, மன்னி நார்வலம் செய் மறை காடரும் 8, கண்ணி நாலுமை காண கதவினை 12, திண்ணமாக திறந்தருள் செய்வினே. எத்தனை வந்துச்சு? 16. இந்த 16 செட்டப் மாறவே மாறாது. 10-11 பாட்டு வரும். சரியா 16. நீங்க இன்னொன்னு பாருங்க. இதுல எத்தனை பாட்டு இருக்கு? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பருடைய சுவாமி திருப்பதி இதுல 10 தானே இருக்கும். இதுல 11. இப்ப நான் சொன்னது உண்மைன்னு தெரியுதா?
இவர் பாட்டையும் 10 பாட்டு மூடி தான் கேட்டார், ஒரு பாட்டு தான் திறந்தார். அவருக்கும் 11 பாட்டு சதுரம் வரைந்தார். அப்ப இந்த பதிகமே 11 வந்து பாருங்க. அப்ப 2 பேருக்கும் 10 பாட்டு சுவாமி கதவு மூடி தான் கேட்டார், ஒரு பாட்டு தான் திறந்து கேட்டார். சரியா? அவ்வளவுதான். அப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். நாவுக்கரசுடைய சில பதிகங்கள் தான் இப்படி கூடுதலான பாடல் வரும். மாதவபிரை கன்னியானை கூடுதலாக வரும், 11 பாடல் வரும். எல்லா பாட்டும் 10 தான். மாதவபிரை கன்னியானை 11 வரும். ஏன்னா திடீர்னு ஒரு கூத்து ஓடிடுச்சு, அதையும் பாடிட்டாரு. பரிசா ஒன்றா யானையிலேருந்து ஆரம்பிச்சு பாடிட்டே இருந்தாரு. புரியுதா? திடீர்னு ஒரு பறவை கூட்டு வந்துருச்சு. சரி பாவம், என்ன பாட மாட்டீங்களா சாமி அப்படின்னு உடனே அதையும் என்ன பண்ணிட்டாரு, பாடிப்பார். பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவாங்க கிளியை பாடிட்டாரு. இன்னொன்று பாடிப்பார் பாருங்க. பொதுவா எல்லா பறவையும் சேர்த்து ஒரு பறவை பாடிப்பார். அதான் வண்ண பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன், அங்கில் பறவை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். இன்னொன்று வந்து கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். இந்த கோழி வேற, முன்னாடி சொன்ன சேவலோடு சொன்ன கோழி வேற. ஏற்கனவே கோழி வந்துருச்சு இல்ல, மான் கோழியா இருக்கும். ஏன் சாமி, நானும் உங்க சாமியோட படையில தானே, என்ன விட்டீங்க நீங்க இந்த சேவலை மட்டும் சொல்றீங்க. 2வது பாட்டிலேயே சேவல் வந்துருச்சு. புரியுதா? கோழி படைய இந்த பாட்டு வந்து சேவல் வருவன கண்டேன்னு. ஆனா இன்னொன்று கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன்னு ஒரு பாட்டிலே வரும். இப்ப சேவலும் வரும், இந்த கோழி. அப்ப அந்த கோழி சேவல்ங்கிறது வேற, இது வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுல ஒரு 11 பாட்டு வந்துடும். அந்த மாதிரி சில சமயம் வந்து அவங்களுடைய அந்த வரையறைக்கு கட்டுப்படாமல் சுவாமியினுடைய அருளால் ஒரு பாட்டு 2 பாட்டு கூட போகும். எல்லாத்துலேயும் 11 பாட்டு பாடிக்கிறது. தான் ஊருக்கு மட்டும் 12 பாடியிருப்பார் ஞானசம்பந்தர் பாருங்க. ஏன்னா ஊருக்கு 12 பேரா, அவர் ஊருக்கு 12 பேரா, அந்த ஊர் பாட்டு மட்டும் 12 முதல்ல பிரம்மபுரத்தை ஆரம்பிச்சு 12வது பேரு கழுமலம். எல்லா பதிகமும் கழுமலம் முடியும் பிரம்மபுரம் ஆரம்பிக்கும். 12 பாடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஊர் பற்று. இப்படியே அந்த ஊருக்கு 700 பாட்டு பாடிட்டாரு. 70 பதிகத்துக்கு 71 பதிகம் ஒரே ஊருக்கு. அதற்கு அடுத்தது வீழி, திருவிழிமொழி. அதனாலதான் காடி பாதி வீழி பாதின்னு திருஞானசம்பந்தர் பதிகத்துல காடி பாதி வீழி பாதி அப்படின்னு. இந்த 2த்துக்கு தான் அதிகமா பதிகம் பாடியது. நம்பி ஆரூரர் அதிகமா பாடியது நம்ம திருவாரூர். திருநாவுக்கரசர் அதிகமா பண்ணது திரு அதிக விரட்டானம். அது 3லுமே பாடியிருப்பார். அதிக விரட்டானத்துல அதிகமான பதிகம். ஏன்னா தன் ஆட்கொண்ட தலம் இல்லையா, அதனால கைலாயத்தை விடவும் அதிகமாக பாடியது அதிக விரட்டானம்.